ஏர்பஸ் ரகசியங்களின் சாபம், ராஜீவாவுக்கு பின் கபிலுவின் அதிர்ச்சி மரணம். ஆட்சியமைக்கப் போக்கும் தமிழக வெற்றி கழகம் 118 தாண்டிய ஆசனங்கள். கபில சந்திரசேனவுக்கு சரீரப்பிணை நின்ற இருவர் தொடர்பில் வெளிவந்த பயங்கர தகவல்கள். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனவின் மரணம், பிரேத பரிசோதனை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. 80 கோடி ரூபாய் பொதுப்பணம் கொள்ளை, நாமல் முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. எங்களுடைய காணிக்குள் சாகாவது விடுங்கள், மயிலட்டியில் தொடரும் மக்கள் போராட்டம். இலங்கையின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து ஊழல் வழக்குகளில் ஒன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன இன்று கொள்ளுப்பிட்டியில் உள்ள ஒரு இல்லத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த மரணம் ஏர்பஸ் வழக்கின் ரகசியங்களை அம்பலப்படுத்திய ராஜாவின் மரணத்தின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. கபிலவின் மரணம் தொடர்பில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் ASPFU வுட்லர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஏர்பஸ் லஞ்ச வழக்கில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் அவரது பிணையை ரத்து செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் உட்பட புதிய சட்ட சிக்கல்கள் எழுந்த சில நாட்களுக்கு பிறகு அவரது மரணம் நிகழ்ந்துள்ளது. பொறியியலாளரிடமிருந்து விமான நிறுவன தலைவர் வரை கபில சந்திரசேன இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் பெருநிறுவன துறைகளில் நன்கு அறியப்பட்ட ஒருவராக திகழ்ந்துள்ளார். தொழில் ரீதியாக ஒரு பொறியியலாளரான இவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரியாவதற்கு முன்பு அதில் உயர் பதவியில் பணியாற்றியுள்ளார். மேலும் ராஜபக்ஷ நிர்வாகத்தின் போது தொடங்கப்பட்டு தற்பொழுது செயல்படாத மலிவு விலை விமான நிறுவனமான மிகின்லங்காவின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் அவர் பணியாற்றியுள்ளார். ஏர்பஸ் ஊழலானது முந்தைய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேற்கொண்ட விமான கொள்முதல்களுடன் தொடர்புடையது. விமான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இலங்கை உட்பட பல நாடுகளில் பெருமளவு லஞ்சம் கொடுத்ததாக விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் 2020 பிரித்தானிய நீதிமன்றம் ஒன்றில் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் உலகளவில் சர்ச்சைக்குரியதாக மாறியிருந்தது. சர்வதேச விசாரணைகளின்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேற்கொண்ட விமான கொள்முதல் தொடர்பாக இலங்கையை சேர்ந்த ஒரு இடைத்தரகு நிறுவனம் மில்லியன் கணக்கான டாலர்களை ரகசியமாக பெற்றதாக கூறப்படுகின்றது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக சந்திரசேன 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கோரி பெற்றதாக இலங்கை புலனாய்வாளர்கள் பின்னர் குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காதர் மொஹதீன் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உயர்மட்ட குழு அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்து வந்த நிலையில் குறித்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. இதன்படி தற்பொழுது திருமாவளவனின் கட்சி ஆதரவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி தற்பொழுது 117 என இருந்த கட்சியின் ஆதரவு தற்பொழுது 119 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் நகர்வை தமிழக வெற்றி கழகம் பெற்றுள்ளது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இணையும் பட்சத்தில் ஆசன பங்கீடு 121 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி முறைகேடுகள் காரணமாக 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொதுப்பணம் இழக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிதி முறைகேடுகள் குறித்து கடந்த ஜனவரி மாதமே நிதி அமைச்சரால் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 80 கோடி ரூபாவிற்கும் அதிக பணம் திருடப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி, நிதி செயலாளர், நிதி அமைச்சர் மற்றும் மத்திய வங்கி என அனைவரும் இது குறித்து மௌனம் காப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின்படி கணக்கிட்டால் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது மேற்பார்வை கடமைகளில் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் அரசு நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் என்பது இல்லாதொழிந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான நிதி முறைகேடுகளால் பொதுமக்களின் நம்பிக்கை பலவீனமடைந்து வருவதாகவும் நாமல் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையான குற்றவாளிகள் விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சி குரல்களை அடக்குவதிலேயே அரசாங்கம் குறியாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து நவீனமயமாக்கல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் வெறும் அரசியல் மேடை பேச்சுக்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக விமர்சித்துள்ளார். பிரிவினைவாதத்திற்கு இந்த நாட்டில் இடமில்லை என வலியுறுத்திய அவர் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான
தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2022 மே 9 அன்று அறக்கலைய போராட்டக்களத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து வெடித்த போராட்டத்தின் பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. இதன்போது தீக்கிரையாக்கப்பட்ட அல்லது சேதப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதாக கூறப்படும் இழப்பீட்டு நிதியை மீட்பதற்கான உத்தரவை கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அத்தகைய இழப்பீடு வழங்குவது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போது உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள மயிலிட்டி மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை வழங்குமாறு கோரும் மக்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய காணிக்குள் வாழத்தான் விடுகின்றீர்கள், இல்லை எங்களது கடைசி நேரத்தில் எங்களை சாகவாவது விடுங்கள் எங்களுடைய காணிக்குள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 36 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து நிற்கதியாக நிற்கும் நிலையில் தரைமட்டமாக்கப்பட்ட மயிலிட்டி காணிக்கு முன்னாள் 3வது வாரமாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி காணியமுக்கு கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் பல வடிவங்களில் நடைபெறும் என்றும் மக்கள் தெரிவித்ததோடு இந்த அரசாங்கம் எங்களுக்கான வாழ்வுரிமையை மீட்டுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மக்கள் முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து இந்த நேரத்தில் உறுதியான அறிக்கை வெளியிட முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் நிறுவனங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பிட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனைக்கு பிறகே இந்த விடயம் குறித்து உறுதியாக அறிக்கை வெளியிட முடியும். மரணம் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதன் பிறகு தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் விளக்கம் அளிப்பார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அனைத்து விதமான விசாரணைகளையும் தொடங்கியுள்ளனர். போலீசாருக்கு இது பற்றி நேற்று மாலை தான் தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இரவுக்குள் இது நடக்கும் என்று போலீசார் நினைக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் அவரை கைது செய்ய அவர்கள் திட்டமிட்டிருக்க வேண்டும். போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்க ஒருவரை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவு இருந்த நிலையில் இது குறித்து போலீஸ் அதிபரிடமும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும், ஆனால் இது குறித்து உறுதியான கருத்தை தெரிவிக்க இயலாது, பிரேத பரிசோதனைக்கு பிறகே இது குறித்து அறிக்கை வெளியிட முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டாரகம பகுதியில் துபாய் சுத்தா என்று அழைக்கப்படும் பெருமளவிலான போதைப்பொருள் விற்பனைக்கின் பிரதான விநியோகஸ்தர் உட்பட 7 சந்தேக நபர்களை பண்டாரகம போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் பொதி செய்யப்படும் இடமொன்றை சுற்றி வளைத்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது 15 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 50 கிராம் ஹெரோயின் மற்றும் 25 கிராம் ஐஸ் போதைப்பொருட்களை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் விசேட காகிதங்கள், பொலித்தீன் பைகள், 4 கையடக்க தொலைபேசிகள், கார் ஒன்று மற்றும் ஏனைய உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பண்டாரகம பெல்மில்ல அலோதியாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திற்கிடமான குழுவினர் தங்கியிருப்பதாக பண்டாரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பாணந்துறை நேரவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள நிலையில் பண்டாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன பிணையில் செல்வதற்கு கையொப்பமிட்ட 3 சரீர பிணைதாரர்களில் 2 தொடர்பில் வெளிவந்த பயங்கர தகவல்களை அடுத்தே கபில சந்திரசேனவை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரீர பிணை என்பது குறித்த குற்றவாளியை நீதிமன்றம் வழங்கும் வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தக்கூடிய சக்தி மற்றும் பொறுப்பு அவருக்கு இருக்கின்றதா என்று தேடி பார்த்து நீதிமன்ற பொறுப்பில் இருந்த குற்றவாளி சரீர பிணையாளர் பொறுப்புக்கு வழங்கப்படுவதே நீதிமன்றத்தின் படிமுறையாகும். அதோடு அதில் குறிப்பிடப்படும் நெருங்கிய உறவினர்கள் தொடர்பில் அதீத கவனம் செலுத்தப்படுவதில்லை. பிணை வழங்கப்பட்ட பின்னர்
சந்திரசேன வீடுக்கு போய்விட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் சிறையிற பிணையாளர்கள் தொடர்பில் கடமையாற்றும் அதிகாரிகளுக்கு இரு பிணையாளர்கள் சமர்ப்பித்திருந்த கிராம சேவகர் அத்தாட்சி பத்திரம் தொடர்பில் ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து குறித்த அதிகாரிகள் வாழைத்தோட்டம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். போலீஸ் நடாத்திய விசாரணையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நீதிமன்ற வளாகத்தை அண்மித்துள்ள வாழைத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர்களான முகமது ரிஷ்வான், முகமது ஹிர்ஷான் என்பவர்கள் ஆவர். இவர்களிடம் இது தொடர்பில் நடாத்திய விசாரணைகளில் கபில சந்திரசேன யார் என்று கேட்டுள்ளனர். மேலும் அவரின் தொலைபேசி எண் கூட அவர்களிடம் இருக்கவில்லை. பின்னர் எவ்வாறு இவர்கள் கபில சந்திரசேனவை அடுத்த வழக்கு தவணையின் போது முன்னிலைப்படுத்துவார்கள். மேலும் திஸ்ஸ மற்றும் தேவா என்றவர்கள் சரீர பிணைக்காக கையொப்பமிட சொன்னார்கள் என தெரிவித்துள்ளனர். அதோடு எங்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் பணம் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனையை அடுத்து பிணை சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக நீதிபதி கபில சந்திரசேனவை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். அவரை கைது செய்ய சென்ற போதே சடலமாக அவர் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.